வணக்கம் நண்பர்களே. பிளட் சுகர் அல்லது டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, நார்மல் ஆக்கிறதுக்கு, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு 10 நல்ல விஷயங்கள் என்னென்ன செய்யணும். முதல்ல பிளட் சுகர் அப்படிங்கிறதே ஒரு வியாதி இல்லைங்க, இது ஒரு பற்றாக்குறை தான். அதை நம்முடைய வாழ்க்கை முறை மூலமாக ஈஸியாக மாற்றிக்க முடியும். அந்த 10 வாழ்க்கை முறை என்னன்னு பார்க்கலாங்க நண்பர்களே. நம்பர் 1ங்க, 45 நிமிஷம் நல்லா வேகமாக நடக்கணுங்க. அதுக்கப்புறம் 15 நிமிஷம் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணணும். நம்பர் 2ங்க, அதாவது சந்தோஷமாக இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும், எதையும் பாசிட்டிவாக பார்க்கணுங்க. நம்பர் 3, எப்போவுமே நைட்டு டின்னர், அதாவது இரவு உணவு 8 மணிக்குள்ளே அட்லீஸ்ட்டு எடுத்து முடிச்சிடணுங்க. 7 மணிக்கே முடித்தாலும் ஓகே தானுங்க. எடுத்துகிட்டு படுத்தோம்னா அந்த டைமில் உங்களுக்கு டைஜஷனுக்கும் ப்ராப்பர் மெட்டபாலிசத்துக்கும் உங்களுக்கு டைம் நிறையா கிடைக்கும். அதனால் இந்த பிளட் சுகர் லெவல் ஓரளவுக்கு ஹெல்த்தி ரேட்டு மெயின்டைன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகங்க. 4, க்ரீன் டீ ஒரு 4-5 தடவை ஒரு நாளைக்கு குடிங்க. சுகர் ரொம்ப கம்மியாகவும் அல்லது சுகர் இல்லாமையும். இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா, உடம்பை ஆக்சிஜனேற்றம் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவுது. அது உங்களுடைய பாடியை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நம்பர் 5, நீங்கள் தண்ணி நிறையா குடிக்கணும். அட்லீஸ்ட்டு ஒரு 6-8 கிளாஸு தண்ணி குடிச்சிங்கன்னா தான் அந்த சுகர் லெவல் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 6, இந்த சுக்கு சொல்லுவோம் இல்லைங்களா, சுக்கு அல்லது இஞ்சி அதிகமாக சேர்த்துக்கிங்க உங்களுடைய வாழ்க்கை சாப்பாட்டு முறையில். இது என்ன பண்ணோன்னா, உங்களுடைய உணவு பாதையை சரி பண்ணி கொடுக்கும். அதனால் பிளட் சுகர் ஏறாமல் பார்த்துக்குங்க. நம்பர் 7, எப்போவுமே சுகர் அடிக்கடி டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு விதமான பதட்டமும் பயமும் இருக்கும். அதனால் டெய்லியும் அடிக்கடி செக் பண்ணுறது நிறுத்திட்டு எப்பாவது ஒரு 3 மாதம் 6 மாதம் அந்த மாதிரி ஒரு டைம் இன்டர்வலில் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி அடிக்கடி செக் பண்ணுறக்கூடியதுனால வரக்கூடிய ப்ரெஷர்னால் எச்சா சுகர் ஆகாமல் இருக்கும். நம்ம சுகர் அதிகமாக ஏறதுக்கு காரணமே நம்ம அதிகமாக டென்ஷன் ஆகிறதும், பயப்படுறதும், வேதனைப்படுறதும் தானுங்க. அதனால் ரெகுலராக செக் பண்ணி உங்கள் உடம்பில் இருக்கிறதுன்னு பார்த்து பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்பர் 8, எப்போவுமே நீங்கள் அதிகமாக சுகர் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் இது பெப்சி, கோக் மாதிரி இருக்கக்கூடிய பானங்கள், இந்த மாதிரி ஹை சுகர் இருக்கக்கூடிய ஐட்டங்களெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணுங்க. அப்புறம் நம்பர் 9, நம்ம சாப்பாட்டில் எப்போவுமே மீன், முட்டை, அதுக்கப்புறம் நண்டு, அந்த மாதிரி ஹர்ப்ஸ், அதாவது புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய எக்கு, அதுக்கப்புறம் இந்த நட்ஸு, இதெல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிளட் சுகர் கம்மியாகும். புரோட்டீன் அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுனால நிறைய கம்மியாகிறத கண்கூடாகவே நீங்கள் பார்க்கலாம். நம்பர் 10, என்னென்ன சின்ன வேலையாக இருந்தாலும் நீங்களே செய்யுங்க. உங்கள் உடம்பை நகர்த்துங்க. யாரையும் எதுக்காகவும் எதிர்பார்க்காதீங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும், நைட்டு வரைக்கும் ஆக்டிவாக இருந்தீங்கன்னாலே உங்களுடைய சுகர் லெவல் கண்கூடாக குறையிறத நீங்கள் பார்க்க முடியும். யாருக்கிட்டையும் எந்த வேலையும் சொல்லாமல் நீங்களே செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஆக்டிவாக நீங்கள் இந்த வேலையை செஞ்சு முடிப்பீங்க. மட்டும் இல்லாமல் உங்கள் சுகர் லெவலும் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. எப்போவுமே சுற்றுப்புறத்தையும் மனிதர்களையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளையும் டெய்லியும் நாளைக்கு என்ன செய்யலாம், நம்ம வாழ்க்கையில் என்ன உருப்படியோ ஒரு மரத்ததாவது நட்டமான்னு பார்க்கணுமுங்க. அதை விட்டுட்டு உடம்பு நோய் பற்றி திங்க் பண்ணாதீங்க.
அதை திங்க் பண்ணாமல் இருந்தாலே நம்ம சுகர் நார்மலைஸ் ஆயிருங்க. நன்றிங்க, வணக்கங்க.